அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள். விமான நிலையத்திற்குள் இருந்து வெளியே வரும் வழியில் கார்கள் அடுக்காக நிற்பதால் வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் காண்டிபன் வழங்கிட கேட்கலாம். காண்டிபன் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு வரையறை இருக்கிறது. அதாவது பார்க்கிங்க்கு செல்லவர்கள் தனியாக செல்ல வேண்டும். டிராப் பண்ணிட்டு வரக்கூடிய பேசஞ்சர்களை டிராப் பண்ணிட்டு வரக்கூடிய கார்கள் தனியா வர வேண்டும். இந்த ரெண்டு நுழைவாயிலும் ஒரே பக்கம் தான் இருக்கும். வாங்கப்படக்கூடிய அந்த டோக்கன்ல நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பயணியை விமானத்தில் இறக்கி விடுவதற்காக இறக்கிவிட செல்லுபவர்கள் அவர்களை இறக்கிவிட்டு அடுத்த 10 நிமிடத்திற்குள் அவர்கள் கீழே இறங்கி வெளியேற வேண்டும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஆனா தற்போது விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங்ல பார்க் செய்த வாகனங்கள் அதிக அளவில் வெளியே இருக்கக்கூடிய காரணத்தினால டிராப் செய்து விட்டு வரக்கூடிய அந்த கார்கள் 10 நிமிடத்தை தாண்டி அந்த வெளியேறக்கூடிய அந்த பகுதியில் தற்போது நிறுத்தி வைக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னாக்கா, 10 நிமிடத்தை தாண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தற்போது அந்த இடத்துல பார்க்கிங் வசூலிக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல அந்த பார்க்கிங் பணத்தை கொடுக்க முடியாது, நாங்க டிராப் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், நீங்க கார்களை வெளியேற்றக்கூடிய அந்த நேர அளவை காலதாமதம் பண்ணதுனாலதான் தற்போது நாங்கள் டிராப் செய்து விட்டு வந்திருக்கக்கூடிய அந்த காருக்கு பணம் கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால கடும் போக்குவரத்து நெரிசல், அதாவது விமான நிலையத்தில் உட்பகுதியில இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது சென்னை விமான நிலையத்துல பார்க்கிங் கட்டணம் வசூலுக்கும் அந்த மையத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 10 நிமிடத்தில் வெளியேற வேண்டிய வாகனங்கள் வெளியேறாத சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த பார்க்கிங்ல இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய அந்த கட்டண வசூல் மையத்துல இயந்திரம் ஒரு பக்கம் கோளாறாகி இருந்த காரணத்தினால்தான் தற்போது இந்த காலதாமதமாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தானியங்கி பணம் வசூலிக்கக்கூடிய முறை அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த 10 நிமிடம் தாண்டி வரக்கூடிய அந்த வாகனங்களுக்கு கட்டணத்தை செலுத்தும்படி அங்க இருக்கக்கூடிய டோல்கேட்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறதுனால தற்போது அந்த பகுதியில வாகனங்கள் அதிக அளவுல நெரிசலாக நின்று கொண்டிருக்கிறது.